அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கும் திரையம்சம் கரை. தனுஷ் நடிச்சிருக்காரு, ஐஸ்வர்யஸ் தயாரிச்சிருக்காங்க, விக்னேஸ்வர் இயக்கியிருக்காரு, அமிதா பைஜு, ஜெயராம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1990ஆம் வருடம் திருவரம்பூர் என்ற கிராமத்தில் எம்எல்ஏ வீட்டில் கடைசியாக கொள்ளையடிக்கிறான்னு சொல்லிட்டு தனுஷும் பிருத்திவிராஜ் பாண்டியராஜனும் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த திருட்டில் வந்து தனுஷ் மாட்டிக்கிறாப்புல. அதை அரெஸ்ட் பண்ண சுராஜ் வஜ்ரமுடு இருக்கிற எல்லா கேஸையும் பொய் கேஸையும் தூக்கி இவர் மேலே போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அங்கேருந்து தப்பிச்சு தன் மனைவியை கூப்பிட்டுட்டு ஆந்திராவுக்கு வந்துடுறாரு. ஆந்திராவில் தன் மனைவியோட அவர் வந்து சமையல்கார வேலை செஞ்சுருக்காரு. தன் மனைவி கஷ்டப்படுவதை பார்க்க முடியாமல் தன் மனைவியும் நம்மளும் சேர்ந்து ஒரு நல்ல தனியாக ஒரு ஹோட்டல் வைக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணுங்கிறதுக்காக தன் மனைவியை கூப்பிட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு. அவர் சொந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் உள்ள லாட்ஜில் தன் மனைவியை தங்க வச்சுட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அப்போ தான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கப்பா வந்தேன்னு கேட்கும்போது, இப்போ நம்ம 8 ஏக்கர் நிலத்தை கொஞ்சம் எனக்கு அடமானம் வச்சு கொடுத்தீங்கன்னா நான் போய் சொந்தமாக ஹோட்டல் வச்சு பொழைச்சிக்கோன்றாரு. அந்த நிலம் தான் நம்ம பிழைக்கிறதுக்காக டிராக்டர் லோன் வாங்கி அந்த நிலத்தை அடமானம் வச்சு டிராக்டர் லோன் வாங்கி பொழைச்சோம். இப்போ விவசாயம் சரியில்லாதால அந்த டிராக்டர் ஓட்ட முடியாமல், அந்த காலத்தில் இப்போ எப்படி நம்ம வார் வந்ததால் பெட்ரோல் இல்லையோ அதே மாதிரி அந்த டைமில் வார் வந்த சமயத்தில் பெட்ரோல் இல்லாமல் இவரை மாதிரி டிராக்டர் வாகனம் எல்லாமே அந்தந்த காட்டிலையும் விவசாயம் பண்ணாமல் டிராக்டர் நிற்கிது. ஆனால் லோன் கட்ட முடியாமல் அவங்க எல்லாத்துக்கும் ஜப்தி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய அப்பா கே.எஸ். ரவிக்குமார் வந்து இறந்துடுறாரு. இறந்த பிறகு என்ன செய்யறதுன்னு புரியாமல் இந்த சூழ்நிலையில் அந்த கடனை கட்டணும். இவர் கடன் மட்டும் இல்லை, இந்த ஊர்லேயே வந்து அந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த பேங்க்கில் லோன் அடைக்கணும்னா அந்த ஊர் கடனையும் அவர் கடையும் அடைக்கணும்னா அந்த பேங்க்லேயே திரும்பணுன்ற ஒரு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அந்த பேங்க்கில் கொள்ளையடிச்சாரா, அந்த கொள்ளையடிச்சு அந்த நிலத்தை மீட்டாரா, அந்த இவர் நிலத்தை மீட்டு அவங்க அப்பா இறந்த பணத்தை அதே அவருடைய நிலத்தில் புதைச்சாரா, இப்படி போகிறதான் கதை. இதுக்கிடையில் சுராஜ் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து இவர் எம்எல்ஏ தப்பிச்சு இந்த ஊருக்கு வந்தார்ல, அவரு இதே மாதிரி கொள்ளைகள் பல இடத்துல நடக்குது, பேங்க்ல நடக்குது, அதை தனுஷ் தான் செஞ்சிருப்பாரு. அவரை தேட்டு அந்த கேஸ் அவர் கையாளுங்க. அவர் இவரை பிடிச்சாரா, பிடிச்சி என்ன பண்ணாரு அப்படிங்கிற சுவாரஸ்யமான நல்ல லைன் பிடிச்சி பண்ணியிருக்க தான் கரை, அதாவது கரசாமி என்கிற கரை. இதுதான் அந்த படத்துடைய கதை. டோட்டலாக 4 வரையில் சொல்லணும்னா, பேங்க்ல லோன் வாங்கி கட்ட முடியாதவங்க அந்த லோன் அடைக்கிறதுக்காக என்ன கஷ்டப்படுறாங்கிறத தெளிவாக சொல்லி அந்த படம். இந்த படத்தை பார்த்தா கரசாமிங்கிற கேரக்டரில் தனுஷ் நடிச்சிருக்காருங்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். கண்டிப்பாக இவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். இவருக்கு மனைவியாக அமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அந்த மனைவி கேரக்டரில் நடிச்சிருக்காருங்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். அடுத்தது வந்து போலீஸ் அதிகாரியாக சுராஜ் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்தது கே.எஸ். ரவிக்குமார் தான் பாராட்டணும். ஏன்னா தனுஷுக்கு அப்பாவா கெட்டப்பை மாற்றி அவரை வாய்ஸை பார்த்தாதான் கே.எஸ். ரவிக்குமாரா அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு அவர் தனுஷ் அப்பாவா நடிச்சிருக்காருனால ஒரு விவசாயியாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அதிகாரியாக ஜெயராம் நடிச்சிருக்காரு. அப்புறம் தனுஷ்க்கு மாமாவா கருணாநிதி நடிச்சிருக்காரு. அப்புறம் பிருத்திவி பாண்டியராஜ் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர், அதாவது எம்.எஸ். பாஸ்கர்னு சொல்லி அவங்க கதாபாத்திரம் உணர்ந்து மிகவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவான தேனீஸ்வர் ஒளிப்பதிவு உங்களுக்கு தெரியும், ரொம்ப லட்டு எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப கண்ணில் ஊற்றிக்கிறவங்க நல்லா பண்ணியிருந்தாரு. ஜி.வி. பிரகாஷ் குமார் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு கதை கிடைச்சதுன்னா அது அழகாக பாடலையும் சரி இசையிலையும் சரி ரொம்ப வெளுத்து வாங்குவார். இந்த படத்தில் அதை பக்காவாக செஞ்சிருக்காரு. இயக்குனர் வந்து நல்ல கதை எடுத்துக்கிட்டவர், நல்ல திரைக்கதை பண்ணியிருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஆங்காங்கு சில லாஜிக் இருக்குது, அந்த லாஜிக்கெலாம் சரி பண்ணியிருந்தாருன்னா இன்னும் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு வெற்றி படம் தான். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவசியம் எல்லாரும் பாருங்கள். நான் சொன்ன இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.